Hi guys, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மொபைல்ல கூகுள் அசிஸ்டன்ட்ஸை எப்படி எனேபிள் பண்ணி நம்மளோட வாய்ஸ் மூலமாவே நம்மளோட மொபைலை கண்ட்ரோல் பண்றதுன்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நீங்க உங்களோட மொபைல்ல டிஃபால்ட்டா இருக்க கூகுள் ஆப்பை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா கூகுள் ஆப் இருக்கும். இதுல டாப் ரைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஐகான் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல உங்களுக்கு செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்குள்ள பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்து கூகுள் அசிஸ்டண்ட்டோட செட்டிங்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் செட்டிங்ஸ்க்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மேட்ச் இருக்கும், ஹே கூகுள் அண்ட் வாய்ஸ் மேட்ச்னு. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் இந்த ஹே கூகுள் அப்படின்றத எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ எப்போல்லாம் நீங்கள் உங்களோட மொபைலில் ஹே கூகுள் அப்படின்னு சொன்ன உடனே கூகுள் அசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாய்ஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை ஓப்பன் பண்ண சொல்கிறீங்களோ ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கால் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஸோ அந்த பர்சனோட நேமை நீங்கள் சொன்ன உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கால் போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ண போகிறோம். செட்டப் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4 டைம்ஸ் வந்து ஓகே கூகுள் அண்ட் ஒரு நோட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டை நீங்கள் ஒவ்வொன்றா உங்களோட வாய்ஸை நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும். ஸோ உங்களோட வாய்ஸை ஒன்ஸ் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்கள் வாய்ஸை தவிர வேறு எந்த ஒரு வாய்ஸ் கேட்டாலுமே பார்த்தீங்கன்னா கூகுள் அசிஸ்டன்ட் வந்து ஒர்க் பண்ணாது. பட் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு கோல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட வாய்ஸை கூட இது கம்ப்ளீட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணாது. அதனால ஸ்டார்ட் சேவிங் ஆடியோன்றதை நீங்கள் எனேபிள் பண்ணாதீங்க, நாட் நவுன்றதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் யார் பேசினாலும் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் வந்து ஒர்க் ஆகும். இப்போ நம்ம ஹே கூகுள் வாய்ஸை வந்து நம்ம எனேபிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு போனதுக்கப்புறம் ஹே கூகுள் அப்படின்னு நீங்கள் சொன்னால் மட்டும் போதும், உங்களோட கூகுள் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ மேக் அ ஃபோன் கால் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், உங்களோட ஃப்ரெண்ட் யாருக்கு கால் பண்ணணுமோ அவங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ பண்ணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களோட கேலரி இல்லை கேம்ஸ் ஏதாச்சும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக வந்து பண்ண முடியும். ஸோ ஹே கூகுள் அப்படின்னு நீங்கள் சொன்னால் போதும், இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஸோ நிறைய சஜஸ்டட் கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த கூகுள் அசிஸ்டன்ட் மூலயமா நீங்கள் கேட்க முடியும். இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இதுக்கிட்ட நீங்கள் டவுட் கேட்கலாம். அண்ட் நிறைய ஸ்டோரிஸ் கூட பார்த்தீங்கன்னா இப்போ கூகுள் அசிஸ்டண்ட்டில் ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டோரி வேணும்னாலும் நீங்கள் இதில் ப்ளே பண்ணியே நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், கூகுள் அசிஸ்டண்ட்டில் நம்ம எப்படி தமிழில் பேசி இதை அசிஸ்ட் பண்ணுறது அப்படின்றது. நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.